எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கமகமக்கும் சீலா கருவாட்டு குழம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 200 கிராம் மொச்சப்பயிரை ஒரு எம்டி பேனில் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வறுத்து ஆட் பண்ணும்போது மொச்சப்பயிறு நல்ல வாசனையாக இருக்கும். இது லைட்டாக சிவந்து மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு இதை நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசிலுக்கு வச்சுக்கிறேன். அடுத்ததாக 150 கிராம் கொத்தவரங்காயை சைடில் உள்ள தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சால்ட்டும் சேர்த்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் சேர்க்கல, சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயிலே வதங்கி நல்ல வாசனை வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 200 கிராம் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இதில் காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது. இது முழுசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக 150 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காயை நம்ம குழம்புல ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது காரம் இல்லாத கத்திரிக்காவான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரமே வெந்துடும். கொத்தவரங்காயை நம்ம வேக வச்சதுனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது இதுவும் கரெக்டாக வெந்து வரும். நம்ம கொத்தவரங்காயை இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு குழம்புல ஆட் பண்ணும்போது இதில் உள்ள லேசான கசப்புத்தன்மை கூட சுத்தமாக தெரியாது. அடுத்ததாக இதில் 100 கிராம் சீலா கருவாடை க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீலா கருவாட்டில் குழம்பு வைக்கும்போது வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். கருவாடை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி காயோடு சேர்த்து எண்ணெயிலே வதக்கும் போது இந்த குழம்பு இன்னும் நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக இதில் குழம்புக்கு தேவையான அளவு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 4 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மல்லித்தூளை டைரெக்டாக குழம்புல ஆட் பண்ணணும்னு கிடையாது, இதை தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். சீலா கருவாடு சாஃப்டான கருவாடுங்கிறதுனால மோஸ்ட்லி இது குழம்புலேயே கரைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் திக்கான கருவாடு. பார்க்கலாம். இப்போது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்குது. பாருங்கள், கருவாடும் கரையலை, நல்ல மணமாக இருக்குது. இப்போது இந்த கருவாடு உடஞ்சிடாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதில் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை, கருவாட்டிலே ஆல்ரெடி உப்பு இருக்குது. அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். புளியை சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதில் புளிப்பு காரம் எல்லாமே தூக்கலாக இருந்தால் தான் இதை சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 1/4 மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்குறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதில் கருவாடு சேர்த்துருக்கிறதுனால கருவாடு உடஞ்சிடாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மொச்சப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் அண்ட் பயிரெலாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கமகமக்கும் சீலா கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.